ஒரு மனுஷன் தினந்தோறும் தன்னுடைய வீட்டிற்கு 2 பானையில் தண்ணி பிடிச்சிட்டு போவார். அதில் ஒரு பானை நல்லா இருக்கிற பானை, இன்னொரு பானை ஓட்டையான ஒரு பானை. தினந்தோறும் தண்ணி பிடிச்சிட்டு போகும் பொழுது ஒரு நாள் நல்லா இருக்கிற பானை ஓட்டை பானை பார்த்து சொல்லிச்சான், உன்னால் ஒரு நாளும் நிறைவாக தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிச்சான். என்னை பாரு, நான் நிறைவாக இருக்கிறேன், நிறைவாக எல்லாருக்கும் கொடுக்குறேன், உன்னால் அந்த மாதிரி கொடுக்க முடியல, நீ ஓட்டை, நீ உடைஞ்சி போயிருக்கிற, நீ பிரயோஜனமற்ற ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டப்பானையை பார்த்து சொல்லி சிரிச்சிச்சான். இந்த ஓட்டப்பானைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி தண்ணீர் பிடிச்சு வந்தவர்கிட்ட சொல்லிச்சான், நான் உங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதற்கு அவர் சொன்னாராம், ஏன் அப்படி சொல்கிற, கொஞ்சம் திரும்பி பாரு, நான் கடந்த நாட்களில் விதை போட்டிருந்தேன், பூ விதைகளை, பழம் விதைகளை, காய் விதைகளை. இன்றைக்கி இதெல்லாம் பூவாக இருக்குது, இன்றைக்கி காய்கறி பழங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அது காரணம் யார்? நீ தான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அதுக்கு ஒரே ஆச்சரியமா, நான் எப்படி அப்படின்னு கேட்டுச்சான் அந்த ஓட்டப்பானை. நீ சிந்தப்பட்ட தண்ணி தான் இது இன்றைக்கி செடியாக, பழம் கொடுக்குற ஒரு செடியாக, காய் கொடுக்குற ஒரு செடியாக மாறி இருக்குதுன்னு சொன்னாராம் அவர். இன்றைக்கி அதே போல் நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் அற்ற ஒன்றாக உங்களை ஒதுக்கலாம். உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகள், நீங்கள் இருக்கிற இடத்துல பிரயோஜனம் இல்லாத ரிஜெக்டட் பர்சனாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். இதுதான் உண்மை. இன்றைக்கி அந்த உடைக்கப்பட்ட பானையை போல் நீங்கள் கவலையில் இருக்கலாம், நீங்கள் அந்த உடைக்கப்பட்ட பானையை போல் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உயவன் கையில் களிமண் இருக்கிறதே போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க அப்படின்றார். விசேஷமாக பிறருக்கு ஆசீர்வாதமாக உடைக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களை விசேஷமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் உடைக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கலங்கியிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவர் கையில் இருக்கிறீங்க, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. இதுதான் உண்மை.